Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம அவல் புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. நீங்க இதர் திக் ஆர் தின் அவல் சேர்த்துக்கலாம், எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. அவல்ல வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இது rich in carbohydrates, packed with iron, fiber and a good source of antioxidants and essential vitamins. இது டயபெட்டிக், ஸ்கின் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது கூட ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்தில் அவல் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இது உங்களோட பிளட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக், லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்கை வந்து நல்லா ப்யூரிஃபை பண்ணிடும். இது உங்களோட இம்யூனிட்டியும் பூஸ்ட் பண்ணும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் ரொம்ப ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட். இது உங்களோட ஹார்ட் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அப்புறமா டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நம்மளோட ஹெல்தியான அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த அவல் புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.